இப்ப விஜய் அவர்களை வீழ்த்தணும். விஜய் அவர்களை எப்படிலாம் வீழ்த்தலாம்? அரசியலை வீழ்த்துவதற்கு உதயநிதி இருக்காரு, அந்த பக்கமா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. சினிமா துறையிலிருந்தும் விஜய் அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும். அதுல குறிப்பா விஜய் அவர்களுக்கு எதிராகவே சிவகார்த்திகேயன் நடித்த இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்தை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பழைய பராசக்தி படம் தான் என்னை சாதி பற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சுதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் சுதா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. சுதா கொங்காரா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கொங்காரா அப்படிங்கிறது என்னப்பா? நீங்க படிச்சு வாங்கின பட்டமா, இல்ல அது சாதிய பிரச்சனைக்குள் வராதா? இந்த நேரத்துல சீமான் அவர்கள் திராவிட கொள்கையை எதிர்க்கிறார், திராவிடத்தினுடைய வரலாற்றை மறைக்கிறார், எனவே அவர் RSS குழந்தை, இந்துத்துவாக்கு பெற்றெடுத்த குழந்தை. அடுத்த விஜய் அவர்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்லாம் செஞ்சிட்டாருப்பா. அவருக்கு ஆதரவாகவும் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இன்னைக்கு அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய ஓட்டுகளையும் போடுறேன்னு சொல்லிட்டாங்களேப்பா. இந்த நேரம் எப்படி RSS குழந்தையா விஜய் அவர்களை போர்ட்ரேட் பண்றது? ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டுருப்பார் போல. மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே, இப்படி நாம கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பண்ண மாதிரி அவங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பண்ணிட்டாங்க. நமக்கு சிறுபான்மையினருடைய ஓட்டு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பெரிய அளவில் சிறுபான்மையினருடைய ஓட்டு கிடைச்சுன்னு தோணுது. நீ என்ன செய்? நம்முடைய கூட்டணி கட்சியை, நம்முடைய கூட்டணி ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக தயவு செஞ்சு விஜய் அவர்களை RSS பெற்றெடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி ஏதோ ஒரு அசைன்மெண்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதே திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப விஜய் அவர்களை வீழ்த்தணும். விஜய் அவர்களை எப்படிலாம் வீழ்த்தலாம்? அரசியலை வீழ்த்துவதற்கு உதயநிதி இருக்காரு, அந்த பக்கமா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. சினிமா துறையிலிருந்தும் விஜய் அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும். அதுல குறிப்பா விஜய் அவர்களுக்கு எதிராகவே சிவகார்த்திகேயன் நடித்த இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்தை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பழைய பராசக்தி படம் தான் என்னை சாதி பற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சுதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் சுதா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. சுதா கொங்காரா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கொங்காரா அப்படிங்கிறது என்னப்பா? நீங்க படிச்சு வாங்கின பட்டமா, இல்ல அது சாதிய பிரச்சனைக்குள் வராதா? இந்த நேரத்துல சீமான் அவர்கள் திராவிட கொள்கையை எதிர்க்கிறார், திராவிடத்தினுடைய வரலாற்றை மறைக்கிறார், எனவே அவர் RSS குழந்தை, இந்துத்துவாக்கு பெற்றெடுத்த குழந்தை. அடுத்த விஜய் அவர்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்லாம் செஞ்சிட்டாருப்பா. அவருக்கு ஆதரவாகவும் ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இன்னைக்கு அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய ஓட்டுகளையும் போடுறேன்னு சொல்லிட்டாங்களேப்பா. இந்த நேரம் எப்படி RSS குழந்தையா விஜய் அவர்களை போர்ட்ரேட் பண்றது? ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டுருப்பார் போல. மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே, இப்படி நாம கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பண்ண மாதிரி அவங்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பண்ணிட்டாங்க. நமக்கு சிறுபான்மையினருடைய ஓட்டு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பெரிய அளவில் சிறுபான்மையினருடைய ஓட்டு கிடைச்சுன்னு தோணுது. நீ என்ன செய்? நம்முடைய கூட்டணி கட்சியை, நம்முடைய கூட்டணி ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக தயவு செஞ்சு விஜய் அவர்களை RSS பெற்றெடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி ஏதோ ஒரு அசைன்மெண்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதே திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப விஜய் அவர்களை வீழ்த்தணும். விஜய் அவர்களை எப்படிலாம் வீழ்த்தலாம்? அரசியலை வீழ்த்துவதற்கு உதயநிதி இருக்காரு, அந்த பக்கமா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. சினிமா துறையிலிருந்தும் விஜய் அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும். அதுல குறிப்பா விஜய் அவர்களுக்கு எதிராகவே சிவகார்த்திகேயன் நடித்த இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்தை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பழைய பராசக்தி படம் தான் என்னை சாதி பற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சுதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் சுதா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. சுதா கொங்காரா